நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். சில மாதங்களுக்கு பிறகு உங்கள் மத்தியிலே வரவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களெல்லாம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அப்பா ஐயக்கா ரொம்ப நன்றிக்கா, எங்களுக்கும் சந்தோஷம்னு ஒரே ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க. சரி, கத்த நல்லவர். என் வாழ்க்கையில் முதல் தடவையாக நான் சாப்பிட்டு வந்திருக்கிறேன் பிரசங்கம் பண்ணுறது. ஆமாம், நான் இது வரைக்கும் சண்டே சாப்பிட்டதில்லை காலையில். அது என்னவோ இன்றைக்கி அங்கே மார்னிங் பிரசங்கம் பண்ணும் போதுலேருந்தே ஒரு டயர்டாக இருந்துச்சு. என்னென்னா நைட் நான் ஒழுங்காக தூங்கலை. அதுக்குள்ளே எங்கள் வீட்டு அம்மா பயத்தோடய உட்காந்துருக்காங்க. இவர் நார்மலாக தான் இருக்கிறாரா, இவர் நல்லா தான் இருக்கிறாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறேன். சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 84வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 84ஆம் சங்கீதம் 6வது வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து ஒரு ஜனக்கூட்டம் அதை நீருற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள், அந்த சூழ்நிலையிலே மழையும் குளங்களை நிரப்பும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அழுகையின் பள்ளத்தாக்கை நம்மால் உருவ நடக்க முடியும். ஒரு அல்லேலியா கூட வரல. எப்பா, அழுகையின் பள்ளத்தாக்கை நம்மால் உருவ நடக்க முடியும். நன்றி. என் பிள்ளைங்க 2 பேரும் அல்லேலியா சொல்லியிருக்காங்க. திரும்ப சொல்லுங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை நம்மால் உருவ நடக்க முடியும். அழுகையின் பள்ளத்தாக்கை பார்த்து பயந்து ஓடுகிற கூட்டம் இருக்கிறது, அல்லது அழுகையின் பள்ளத்தாக்கை பார்த்து பயந்து முறுமுறுத்து கொண்டு ஏன் இப்படி சம்பவித்தது என்று சொல்லி கேள்வி கேட்கிற கூட்டம் உண்டு. அல்லது உலக பிரகாரமான மனிதர்களை பார்த்தால் அழுகையின் சூழ்நிலை வரும்போது ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிற கூட்டம் உண்டு. ஆனால் சங்கீதக்காரன் இந்த வேத பகுதியிலே ஏதோ ஒரு ஜனக்கூட்டத்தை அடையாளம் காண்பிக்கிறான். அந்த ஜனக்கூட்டம் சாதாரண உலக பிரகாரமான மனிதர்களை போன்றவர்கள் அல்ல. தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள், தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்கள், அவருடைய சித்தப்படியே வாழ்கிறவர்கள், இருதயத்திலே செவ்வையுள்ளவர்களாய் இருக்கிறவர்கள், எல்லாவற்றிலும் கர்த்தருக்குள் தங்களை பலப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள். அந்த ஜனக்கூட்டம் அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து போகும். ஆனாலும் அதை நீருற்றாக மாற்றிக்கொள்ளுவார்கள். ஏனென்றால் அவர்கள் தனியே நடக்கிறதில்லை, அவர்களை நடத்துகிற தேவாதி தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரும் அந்த ஜனக்கூட்டத்தோடு கூட அந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே கூட நடந்து செல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வரலாம், எப்பேற்பட்ட நிலைமைகள் வரலாம், எந்த நிலைமையிலும் நாம் கடந்து செல்ல வேண்டிய, உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு வருகிற சோதனையை காட்டிலும் பெரிய போராட்டங்கள் வரலாம். அதை வேதம் அழுகையின் பள்ளத்தாக்கு என்றே விவரிக்கிறது. சங்கீதம் 23 வாசிக்கும் போது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று எழுதுகிறான். மரணத்தை வேதம் ஒரு பள்ளத்தாக்குக்கு ஒப்பிடுகிறது. ஒரு மோசமான அழுகையின் சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே நேரிடும் போது அதையும் வேதம் அழுகையின் பள்ளத்தாக்கு என்று காண்பிக்கிறது. பள்ளத்தாக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற நமக்கு அது புரியாது. ஆனால் அன்றைய நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே அந்த யூதேயா வனாந்திரத்தின் பகுதிகளை எல்லாம் வைத்து பார்க்கும் போது மிகவும் கரடு முரடான காடுகள், வனாந்திரத்தின் பாறைகள், முட்கள் நிறைந்த பகுதியிலே பெரிய பெரிய பள்ளத்தாக்குகள் உண்டாம். அதிலே இறங்கி ஏறி அடுத்த பகுதியை கடப்பது என்பது கிட்டத்தட்ட நம்முடைய உயிரே போய்விடுகிற ஒரு சூழ்நிலை. எந்த விதமான எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையே இல்லாமல் தான் அந்த பகுதியிலே கடந்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அழுகையின் பள்ளத்தாக்கு தேவ பிள்ளைகளுக்கும் உண்டு. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம், அவர்கள் அதை உருவ நடந்து செல்லுவார்கள், அதை நீருற்றாகவும் மாற்றி காட்டுவார்கள். ஹல்லேலூயா.
அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் தேவ சமூகத்திலிருந்து திட்டமாக தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறேன். எப்பேற்பட்ட அழுகையின் சூழ்நிலையில நீ கடந்து போனாலும் அதை நீரூற்றாக மாற்றிக் கொள்வதற்கு உன்னால் முடியும். ஏனென்றால் நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை. அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அந்த நீரூற்றிலே நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை பின்தொடர்ந்து வருகிற சந்ததியினரும் களி கூறுவார்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாதையாக உங்களுடைய வாழ்க்கையின் இந்த பாதை மாறும் என்பதற்காகத்தான் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கின் நடுவிலே ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். இந்த சங்கீதக்காரன் யார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் மேல தலைப்பை பார்த்தீங்கன்னா கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த கோரா யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். மோசேயோட கோரா என்கிற ஒரு மனிதன் எதிர்த்து நின்ற போது அவனும் அவனை சேர்ந்த ஜனக்கூட்டங்களும் அழிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அந்த கோராவினுடைய பிள்ளைகள் பின் நாட்களிலே தேவனை சார்ந்து கொண்டபடியினால் தேவனுடைய ஆலயத்திலே பணிவிடை செய்கிறவர்களாகவும் அவருடைய ஆலயத்தின் பல வேலைகளை செய்கிறவர்களாகவும், இன்னும் சொல்ல போனால் தாவீதின் நாட்களுக்கு பின்னர் அவர்கள் பாடல்களை நடத்துகிற ராக தலைவர்களாக மாறியிருந்தார்கள். அவர்களுடைய சங்கீதம் பல நம்முடைய சங்கீத புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு சங்கீதக்காரன் தான் இந்த பாடலை பாடியிருக்கிறான். இந்த 6ஆம் வசனத்தை நீங்கள் ஆங்கில வேதாகமத்திலே வாசிப்பீர்கள் ஆனால் The Valley of Becca என்று போட்டிருக்கும். தமிழ்ல அழுகையின் பள்ளத்தாக்குன்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல அப்ப எப்படி போட்டிருக்கணும்? வீப்பிங் வேலின்னு போட்டிருக்கணும். ஆனா இங்கிலீஷ்ல வேலி ஆஃப் BACAன்னு போட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றைய நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே தொழுகைக்கான இடம் எது? எருசலேம். எங்க எந்த பகுதியில இருந்தாலும், எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும், பஸ்கா பண்டிகையோ எந்த பண்டிகையோ அவங்க எங்க தான் வந்தாகணும்? எருசலேமுக்கு தான் வந்தாகணும். அப்படி எருசலேமுக்கு அவர்கள் பிரயாணப்பட்டு வர வேண்டுமானால் இந்த எருசலேமின் தென் பகுதியில இருக்கிற இந்த யூதேயாவின் வனாந்தரங்களை கடந்துதான் அவர்கள் அங்கே வர வேண்டும். அப்படி அவர்கள் வரும்போது அந்த யூதேயாவின் வனாந்தரங்களின் பகுதியிலே இப்படிப்பட்ட பெரும் பாறைகள் நிறைந்த கரடுமுரடான அந்த பள்ளத்தாக்குகளின் வழியாய் அவர்கள் வரும்போது அது கிட்டத்தட்ட அவர்களுக்கு அழுகையின் பள்ளத்தாக்காகவே மாறி இருந்தது. இவ்வளவு பெரிய கடினமான பிரயாணத்தை பண்ணணுமா? இப்படித்தான் போய் எருசலேமில் தேவனை தொழுது கொள்ள வேண்டுமா என்று சொல்லி அந்த ஜனக்கூட்டம் ஒருபோதும் கலங்கினதில்லை. வேதனை இருந்தது, சரீர பிரகாரமாக பாடுகள் இருந்தது, மிகுந்த துக்கம் இருந்தது. ஆனாலும் அந்த ஜனக்கூட்டம் சந்தோஷத்தோடு கடந்து செல்கிறது. ஏனென்றால் நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த அழுகையின் பள்ளத்தாக்கோட தான் நான் போகிறேன். ஆனா முடிவிலே ஒரு நீரூற்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கும் போது இப்போ நான் கடந்து போகிற இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு ஒன்றுமே கிடையாது என்று சொல்லும் வண்ணமாகத்தான் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இப்போ முதல் வசனத்தை வாசிங்க பாப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் என் வாழ்க்கை பயணத்துல, என் வாழ்க்கையின் போராட்டத்துல, என் வாழ்க்கையில நான் ஆலயத்தை தேடி வருகிற, எருசலேமை நோக்கி பிரயாணப்படுகிற இந்த நிலைமையில பலவிதமான கரடுமுரடான வழிகள் தான், பலவிதமான மோசமான பாதைகள் தான், கஷ்டம்தான். ஆனா உம்முடைய வாசஸ்தலத்தை நினைத்து பார்க்கும்போது அது இன்பமானவைகள். அந்த இன்பமான ஆசீர்வாதத்திற்கு முன்னால், எனக்கு முன்னால் இருக்கிற இந்த கடந்து போகிற அழுகையின் பாதை ஒப்பிடத்தக்கதல்ல. அவருடைய ஆலயத்தின் நன்மை எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்துல சொல்றான், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமா இருக்கிறது. அடுத்து சொல்றான், என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவன் உள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. ஒரு பக்கம் அழுகை இருக்குது, ஒரு பக்கம் பிரச்சனை இருக்குது, ஒரு பக்கம் போராட்டம் எல்லாம் இருக்குது. ஆனா தேவனுடைய சமூகத்தை பார்க்கும்போது அது அவ்வளவு இன்பமானதுப்பா. அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னா நம்ம எல்லாம் மாம்சத்துல மட்டும்தான் பாடுறோம். ஆனா அவன் சொல்றான், என் இருதயமும் முதல்ல அப்ப எது பாடணும்?
முதல்ல அப்ப எது பாடணும் சொல்லுங்க, எது பாடணும்? ஆமா, கீபோர்டு வாசிக்கும் போது மியூசிக் நல்லா இருந்துச்சுன்னா, புது பாட்டா இருந்துச்சுன்னா, அல்லது பாட வைக்கிற மியூசிக் இருந்துச்சுன்னா என்ன வந்துடும்? பாட்டு தன்னால வந்துடும். ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், எப்பா என் மாம்சம் மட்டும் பாடனா பாட முடியாது, ஆனா நான் பாடுறது என் இருதயத்துல இருந்து பாடுறேன். நான் பாடுகிற ஒரு பாட்டு கூட எங்க இருந்து வருது? ஒவ்வொரு வார்த்தையும் என் இருதயத்துல உணர்ந்து நான் பாடுறேன். அப்படி பாடித்தான் இந்த பிரயாணத்தை செய்யறேன்னு அந்த சங்கீதக்காரன் சொல்றான். அப்போ அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை யார் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி நான் காலை முதல் ஆராதனையில ரொம்ப விளக்கமா 1 மணி நேரம் பேசிட்டேன். ஆனா இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் அடுத்த ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக பல சூழ்நிலைகளிலே தேவ பிள்ளைகளும் சரி, நான் என் வாழ்க்கையில அழுததே கிடையாதுன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஆமா, அப்படி இருந்தீங்கன்னா வாங்க, உங்களை பார்த்து கொஞ்சம் பேசணும். ஒண்ணு உங்களுக்குள்ள ஏதோ தப்புன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம அழுகைய கண்ணீரினால நம்ம வெளியில காமிக்க மாட்டோம். பலர் ஒருவேளை ரொம்ப ஈஸியா அழுதுருவாங்க. சிலருக்கு எதுக்கு எடுத்தாலும் அழுறதுதான் வேலை. இன்னும் ஒரு சிலர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால என்னதான் இருந்தாலும் உள்ளத்துக்குள்ள எல்லாத்தையும் பூட்டி வச்சிருப்பாங்க. ஆனா என்ன பண்ணும்? இருதயம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும்? அழுதுகிட்டு இருக்கும், வெளியில சொல்ல முடியாம இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற தேவ பிள்ளைகள் கூட அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்க முடியும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். யார் நடக்க முடியும் என்பதற்கும் அதே வேத பகுதியிலே பதிலை சொல்லுகிறார். இப்ப வாசிங்க பாப்போம், 4வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். போதும், முதல்ல ஒரு கூட்டத்தை காண்பிக்கிறான். இந்த அழுகையின் பள்ளத்தாக்க யார் உருவ நடப்பாங்களாம்? அந்த ஜனக்கூட்டம் உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள். அப்படின்னா என்ன பண்ணணும்? காலையில் ஆலயத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகக்கூடாது, இங்கேயே தான் வாசமா இருக்கணும். வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், படிக்க வேண்டாம், சமைக்க வேண்டாம், வீட்டுக்காரருக்கு சமைச்சு போட வேண்டாம். அப்படியா? பழைய ஏற்பாட்டில் அந்த பக்தன் சொல்லுகிறான், உம்முடைய ஆலயத்தின் வாசமா இருப்பவர்கள் என்று சொல்லி. அது எதை குறிக்கிறது? தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. எந்த தேவ பிள்ளை எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலையிலும், எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் ஆமா, நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் தேவ பிரசன்னத்தை விட்டு நம்ம விலகிவிடக் கூடாது. தேவன் நம்மை அவருடைய சமூகத்தை விட்டு தள்ளுற மாதிரியும் நம்ம நடந்துடக்கூடாது. பழைய ஏற்பாட்டு அனுபவம் அவர்களுக்கு இருந்தது. ஆசரிப்பு கூடாரம், தேவ பிரசன்னத்தை அவங்க தேடணும்னா எங்க தான் போகணும்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு தான் போகணும். அதுவும் எல்லாரும் உள்ள போக முடியாது. பிரதான ஆசாரியம் கூட ஒரு வருஷத்துக்கு ஒருக்க தான் எங்க போக முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். அப்படித்தான் அவர்கள் தேவ பிரசன்னத்தை தேட வேண்டி இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டு அனுபவம், நீங்கள் தேவ பிரசன்னத்தை தேடி போகிறவர்கள் அல்ல, ஆலயத்துக்கு வந்து இங்க மட்டும் தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்கள் அல்ல, நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்ல வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை நான் ஒரு தேவ பிள்ளை நான் சுமந்து செல்லுகிறேன் என்று தைரியமாக சொல்ல முடியும். அப்படி சுமந்து செல்லுகிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில அழுகையின் பள்ளத்தாக்கு, அழுகையின் பற்கடிப்பு, நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கோங்க, எல்லாமே இருக்கும். ஆனா அந்த தேவ பிள்ளை அழுகையின் பள்ளத்தாக்கை மேற்கொள்ளும் என்று சங்கீதக்காரன் மூலமாக ஆண்டவர் எழுதுகிறார். அதே வசனத்தின் 2வது பகுதியில் சொல்லும் போது, அவர்கள் எப்பொழுதும் உண்மை என்ன செய்வாங்களாம்? அதுல எந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்? துதித்து கொண்டிருப்பார்களா? எப்பொழுதும். எப்பொழுதுன்னா எப்போ? எப்பொழுதுனா எப்போ? எப்பொழுதுனா எப்போ? காலையில, மாலையில, அது மட்டும் தானா? அது ஈஸியா சொல்லிடுவோம் எல்லாரும், எல்லா சூழ்நிலையிலும். வெரி குட். நல்ல பாட்டு பாடுவோம். இப்போ எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பாடினா, தம்பி கீபோர்டு போட்டு பேட் அடிச்சானா என்ன பண்ணுவோம்? பாடுவோம். ஃபுல்லாக பொய். எந்த காலத்திலும்னா என்னது சொல்லுங்க? என்னது? எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும்,
என் கண்ணீரின் சூழ்நிலை மாறினாலும் சரி மாறாவிட்டாலும் சரி, என் வாதி மாறினாலும் சரி மாறாவிட்டாலும் சரி, எந்த நிலைமையிலும் அந்த எந்த காலத்திலும்ன்றது ரொம்ப முக்கியம், எப்பொழுதும் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு பிள்ளை தேவ பிரசன்னத்தில் இருக்குமானால், தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற அனுபவத்துக்குள்ள இருக்கும்னா, அந்த தேவ பிள்ளையினால என்ன செய்ய முடியுமா? எப்போதும் துதித்து கொண்டிருக்க முடியுமா? அவர்கள் என்ன செய்வார்களாம்? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடப்பார்கள். அடுத்த வசனம், 5ஆம் வசனம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளில். ஆமா, அடுத்தது சொல்றாரு, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். அது என்ன உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன்? பல நேரத்தில் நம்ம சரீர பலனை விட்டுருங்க, ஏதோ ஆவியில ஏதோ ஒரு பிரச்சனையினால, குடும்பத்தில் ஒரு போராட்டத்தினால, அல்லது ஊழியத்தில் ஒரு பிரச்சனையினால, ஏதோ ஒரு சூழ்நிலை, வேலையில் ஒரு பிரச்சனை, வியாபாரத்தில் ஒரு பிரச்சனையினால யாரையோ நம்ம சார்ந்து கொண்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகும். ஏன்னா அதை நம்ம தனியா ஹேண்டில் பண்றதுக்கு நம்மள்ட்ட என்ன இருக்காது? பலன் இருக்காது. அப்படிப்பட்ட நிலைமையில கூட அந்த சங்கீதக்காரன் ரொம்ப அழகா விவரிக்கிறான். எல்லாரும் அதே யூதேயா வனாந்தரத்துல தான் நடந்து வர்றோம், எல்லாரும் அந்த பாடுகளின் வழியாகத்தான் வருகிறார்கள். அவங்கள பார்த்து நடக்கிறதே பெரிய விஷயம். நான் தடுமாறி விழும்போது பக்கத்தில் இருக்கிறவனால தூக்க முடியாது, ஏன்னா அவனும் அதே வழியில தான் நடந்து வர்றான். அப்படி இருக்கும்போது, கர்த்தாவே, நான் என் கூட இருக்கிறவங்களுடைய பலன் மேல சார்ந்து கொள்ள முடியாது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதன். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை எப்போதுமே தேவனையே சார்ந்து கொள்ளுகிற அனுபவத்திலே வாழ வேண்டும். தேவன் தருகிற பலனே உங்களை நிக்க வைக்க முடியும். மனிதர்களுடைய தயவு, நண்பர்களுடைய உதவி, உற்றார் உறவினருடைய தாங்குதல் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா கர்த்தருடைய தயவே என்ன பண்ணும்? கடைசி வரை நம்மை நடத்த வல்லது. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், எப்பா உனக்கு யாருமே இருந்தாலும் சரி, எனக்காக பேச யாருமே இல்லைன்றீங்களா? சங்கீதக்காரன் சொல்றான், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். ஆமா, யாருமே இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். வேத வசனம் அதை தான் காமிக்குது. இப்போ பல நேரத்தில் இந்த வசனங்கள்லாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கு இது பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம அழுகையின் பள்ளத்தாக்கின் சூழ்நிலையை போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம். எனக்காக இதுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு கேட்கறது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் சிலருக்கு நினைப்பு என்னென்னா, ஒரு 10 பேர்கிட்ட சொன்னால் என் பாரம் பாதியாக குறைஞ்சணும்னு நினைப்பாங்க. நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு பாருங்கள், பாதியாக இருந்தது டபுளாகி போயிருக்கும். ஆமாம், அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னில பலன் கொள்ளுகிற அனுபவத்துக்கு வாப்பான்னு சொல்றார். அண்ணாளுக்கு துணைக்கு யாரு தான் இருந்தது? யாருமே கிடையாது. கணவன் இருந்தார், நல்ல கணவன் இருந்தார். அவர் பயங்கரமான ஆறுதலின் வார்த்தைகளை சொல்லி தாங்கிறதுல ரொம்ப வல்லவர் அவர். ஆமா, எப்பா 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு பெரியவன் இல்லையா அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணுவாரு? என்கரேஜ் பண்ணுவார். நெறிந்த நாணல் போல இருக்கிற அண்ணால அப்படியே தூக்கி நிறுத்த ட்ரை பண்ணுவார். ஆனால் அவ சொல்லுவா, எப்பா உங்க வார்த்தையெல்லாம் என்ன பண்ண முடியாது, பலப்படுத்த முடியாது. தேவ சமூகத்தில் போய் நான் விழுறேன்னு போனா அழுகையின் பள்ளத்தாக்கு அவளுக்கு நீரூற்றாக மாறினது. ஹல்லேலூயா. ஆமா, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். அடுத்து அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இருதயத்திலே ஆமா செவ்வையான வழிகள். நம்ம வெளிப்புறகரமாக ரொம்ப நேர்மையாக சரியாக நடக்கிற மாதிரி காமிச்சிடலாம். ஆனால் சங்கீதக்காரனும் ஆவியானவரும் ரொம்ப தெளிவாக வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. நம்ம ஏமாற்றவே முடியாது. எங்கே இருக்கணுமா செவ்வை? எங்கே இருக்கணுமா? ஆமாம், பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லிடுங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்கள், என்ன பார்க்காதீங்க, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து, ஆமாம் நீங்கள் இருதயத்தில் செவ்வையாக நடங்க. ஆமாம், சரி, ரொம்ப நன்றி. அதனால தான் சங்கீதக்காரன் மூலமாக சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். ஆமாம், வெளியில எல்லாம் உண்மையாக நான் நல்ல இதில் நடக்கிறேன் அப்படின்லாம் காமிச்சிடலாம். சரியா? அப்போ இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை யார் உருவம் நடப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் காமிச்சிட்டாரு. இவங்களை சொல்லிட்டு அடுத்தது தான் சொல்கிறார் 6வது வசனத்தில், அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடப்பார்கள்.
நினச்சிட்டு நானும் பார்த்துட்டு என்னம்மா அப்படின்னா கேட்டால் ஒன்றும் சொல்லலை. சரி அப்புறம் அப்படியே ஏதோ லைட்டாக 2-3 வார்த்தையை பேசிட்டு போயாச்சு. அப்புறம் பார்த்தா நோட் பண்ணால் யாரை பார்த்தாலும் அழுகுறா. சரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, என்னடா அது இந்த பிள்ளை இப்படி அழுகுதே, என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் அன்றைக்கி ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போய் காலையில் எந்திரிக்கும் போது அவள் முகம்தான் ஞாபகம் வந்துச்சு. அவளுக்காக லேசாக ஜோம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 8-9 மணி போல் ஃபோன் பண்ணால் அவள் அம்மா தான் எடுத்தாங்க. அந்த அம்மாட்ட சொன்னேன், என்னம்மா நீ எடுக்கிற ஃபோனை உன் மகள்கிட்ட கொடு அப்படின்னா, கொடுத்த உடனே என்னம்மா எப்படிமா இருக்க, அவன் நல்லா இருக்கேன் அங்கிள் நல்லா இருக்கேன் அப்படின்னா, எதுக்குமா அப்படிலாம் அழுகுற அப்படின்னா அவள் சொல்கிறா, நானும் நினச்சேன் அவள் உடம்பு சரியில்லைன்னு பயந்து ஏதோ அழுகுறான்ட்டு. அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், முடி பயங்கரமாக கொட்டுது அங்கிள், அதுக்கு அங்கிள் அழுதேன் நான் பாருங்க. ஏசையா நேற்று ஒருத்தி அழுதா. அவள் எதுக்கு அழுதானா, எங்கள் அப்பா என்ன முடி வெட்ட விட மாட்டாங்கன்னு அழுதா. 2 இங்கே தான் இருக்குது, ஒன்றுங்க மேலே உட்காந்துருக்கு, இன்னொன்று காணோம். முடிஞ்சால் யாருன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த அழுகையெல்லாம் இது அழுகையின் பள்ளத்தாக்கு கிடையாது. இது தேவையில்லாத அழுகை. நீங்கள் முடி கொட்டினாலும் வளர்ந்துடும், முடி வெட்டினாலும் வளர்ந்துடும். சரியா? எது எப்படியோ என் மண்டையில் முடி போனதுக்கு காரணம் பெட்ஸி தான். அது எப்படின்னு அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கோங்க. சரி இப்போ எதுக்கு இந்த கதை வந்துச்சு? அழுகைக்காக வந்துச்சு. தேவையில்லாத அழுகு நம்ம பல அழுவோம். ஆனால் வேதத்திலிருந்து நாளின் காலை வேளையிலே ஒரு ஜனக்கூட்டம் ஓ என்று ஒப்பாரி வைத்து அழுதது. அந்த ஜனக்கூட்டத்திற்கு ஏன் அப்படி ஒரு அழுகையின் சூழ்நிலை ஏற்பட்டது என்பதை காண்பித்து அதிலிருந்து அந்த ஜனக்கூட்டத்தையும் அதை சார்ந்த மனிதனையும் ஆண்டவர் எப்படி அற்புதமாக வெளியே கொண்டு வந்தார், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை எப்படி அவர்கள் நீரூற்றாக மாற்றிக்கொண்டார்கள் என்பதை நான் காண்பிக்க போகிறேன். அதுக்குள்ளே உங்கள் கிளாக்கு இவ்வளோ வேகமாக ஓடி 9:50 ஆகிப்போச்சு. சரியா? நான் முடிக்கிற நேரத்தில் தான் முடிப்பேன், உட்காந்து கேளுங்க. 2-3 மாதம் கழிச்சு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஆண்டவர் இங்கே ஒரு அற்புதமான தேவ மனிதனையும் அவனோடு இருந்த 600 ஜனக்கூட்டத்தையும் ஆண்டவர் காண்பிக்கிறார். இங்கே அவர்களுக்கு என்ன நடந்தது, அதற்கு நீங்கள் 27ஆம் அதிகாரத்தையும் இந்த 30ஆம் அதிகாரத்தையும் சேர்த்து நீங்கள் வாசிக்க வேண்டும். அங்கே என்ன நடக்கிறது? தாவீதும் அவனோடு இருந்த ஜனக்கூட்டமும் சிக்லாக் என்கிற ஒரு இடத்திலே அவர்கள் குடியிருக்கிறார்கள். இந்த சிக்லாகுக்கு எப்படி வந்தார்கள் என்றால், அப்போது தாவீது ராஜா இல்லை, ராஜாவாக அவன் இன்னும் உயர்த்தப்படவில்லை. சவுலினால் வனாந்திரங்களிலும் காடுகளிலும் அவன் துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். எங்கே செல்வது எப்படி வாழ்வது என்று தெரியாமல் அவன் அலைந்து கொண்டிருந்த அந்த காலத்திலே பல முறை அவனுக்கு சவுலுக்கு தப்புவிக்கப்படுகிறான். அப்படி அவன் சவுலுக்கு தப்புவிக்கப்பட்ட பல சூழ்நிலைகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நேரத்திலே அவன் முடிவு செய்கிறான், நான் இப்படியே இங்கே சுத்தி கொண்டிருப்பதை காட்டிலும் ஏன் வேற ஒரு காரியத்தை செய்யக்கூடாது அப்படி என்று சொல்லி அவன் ஒரு தவறான காரியத்தை தேவனுடைய அனுமதி இல்லாமல் செய்கிறான். 27வது அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு தாவீது, நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பிக்கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்திலே யோசித்து, 2ஆம் வசனம் சொல்லுது, அவனோடு இருந்த 600 பேர் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனிதன், தேவனால் நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாவா என்று சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், எப்போதும் தேவ சித்தத்தின்படியே வாழ்ந்த மனிதன், எப்போதும் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த மனிதன், அவனுக்குள்ளும் லேசா ஒரு விசுவாசத்துல கலக்கம், எத்தனை நாள் இப்படி போராடி கொண்டிருப்பது என்று சொல்லி ஒரு காரியத்தை செய்கிறான். பெலிஸ்தர் தேசத்திற்கு போகிறான்.
பெலிஸ்தர் எப்பவுமே இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிரானவர்கள், எப்போதுமே இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிறவர்கள். அந்த ஆகீஸ் இடத்திலே போய் தஞ்சம் அடைகிறான். காத் என்று போடப்பட்டிருக்கிறது, அது பெலிஸ்திய தேசத்தின் ஒரு பகுதி. அந்த ஆகீஸும் பார்க்கிறான், நம்முடைய எதிரிகளாகிய இஸ்ரவேல் ஜனத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலி இப்ப யார்கிட்ட வந்திருக்கிறான், நம்ம கிட்ட வந்திருக்கிறான். இவனை நம்ம கூட வச்சிருந்தா என்ன பண்ணலாம், பலரை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி அவனும் சேர்த்து கொள்ளுகிறான். அவன் சேர்த்து எங்க தங்க வைக்கிறானா, 5ஆம் வசனத்தில் தாவீது கேட்குறான் ஆகீஸை நோக்கி, நானும் என்னோட இருக்கிறவங்களும் இங்கே தங்குற மாதிரி ஒரு இடத்த கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது 6ஆம் வசனத்தில், அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான். அது நிமித்தம் சிக்லாக் இன்றைக்கு வரைக்கும் போட்டிருக்கு. ஆமாம், அந்த சிக்லாக் என்கிற இடத்துல பெலிஸ்தியருடைய ஆளுகையில் இருந்த அந்த பகுதிக்குள்ள, இதை ஒரு காலத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் கொடுத்துருந்தாரு. அவங்க அதை ஒழுங்காக பயன்படுத்திக்கல, அதை பெலிஸ்தருக்கு போயிடுச்சு. இது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம்னா யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அடுத்தது யோசுவா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை இங்கே வாசிங்கன்னா தெரியும். சரியா? இப்போ அந்த சிக்லாகில் ஆகீஸ் பார்க்குறான் பெலிஸ்தியருடைய ராஜா, பரவாயில்லப்பா இங்கே வந்து நீங்கள் தங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாவீதோடு இருந்த 600 பேரும் அவனுடைய மனைவி, அந்த 600 பேருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து அந்த சிக்லாக் பட்டணத்தை கட்டி அங்கே வாழுகிறார்கள். எவ்வளோ நாள் அங்கே தங்கியிருந்தாங்கன்னா 16 மாதம் அங்கே தங்கியிருந்தாங்கன்னு போட்டிருக்கு. இங்கே தங்கியிருக்கும் போது அந்த தாவீது செஞ்ச வேலை என்ன தெரியுமா, அதே 27ஆம் அதிகாரத்தில் அங்கே போட்டிருக்கு 8ஆம் வசனத்தில், அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் கெஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து சூருக்கு போகிற எல்லை துவக்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் துவக்கி குடியிருந்தவர்கள் இவர்களே. அந்த நாட்டை எல்லாம் அவங்க கொள்ளையடித்து அங்கே இருக்கிற புருஷர்கள் ஸ்திரீகள் எல்லாரையும் உயிரோடே வைக்காமல் கொன்று, அந்த கழுதை அங்கேருந்து கொள்ளையடிச்சு வந்த பொருளெல்லாம் கொண்டு வந்து இவங்க யார்கிட்ட கொடுக்கறது, பெலிஸ்தியர் ராஜாவாகி ஆகீஸ்ட கொடுக்கறது. கொள்ளையடிச்சது எங்க, எஸ்ரியர், அப்புறம் அமலேக்கியர், கெசூரியர் இவங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் 10ஆம் வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, இன்று எத்திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகீஸ் கேட்கும்போது தாவீது சொல்கிறது வார்த்தை என்ன, யூதாவுடைய தென் திசையிலும் எரேமியாவுடைய தென் திசையிலும் கேனியருடைய தென் திசையிலும் போய் சொல்வார். இவர் போய் கொள்ளையடிக்கிறது யாரு, வேற ஒரு ஜனக்கூட்டம். ஆனால் ஆகீஸ் கிட்ட வந்து சொல்றது, நான் இஸ்ரவேல் பகுதியில் போய் பயங்கரமாக கொள்ளையடிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்வார். ஆண்டவர் இவனை யாருக்காக ஏற்படுத்தி இருந்தார், இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாக இருக்கணும்னு ஏற்படுத்தியிருந்தார். இன்றைக்கு இவன் கிட்டத்தட்ட சத்துருவுக்கு போய் என்னவா வேலை செஞ்சுட்டு இருக்கான், ஒரு அடியாலா கொள்ளக்கூட்ட தலைவனாக வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்போ தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் மறந்து போன ஒரு தாவீதையும் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இதை குறித்து நான் ரொம்ப டீட்டெயிலாக தடம் மாறிய தாவீதுன்னு ஒரு செய்தி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கேன், யூடியூப்ல இருக்கு, நீங்கள் வேணால் போய் பார்த்து கேட்டுக்கோங்க. ஆனால் இந்த சிக்லாகில் இருக்கும்போது தான் இப்போ அடுத்து 16 மாதம் இவங்க தங்கி நல்ல ஆகீஸ்டை ஒரு நல்ல பேர் வாங்கிட்டார். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த அதிகாரத்தில் அங்கே சம்பவமே மாறுது. பெலிஸ்தர் இப்போ இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண போகிறாங்க. அப்போ பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேலே யுத்தம் பண்ண போகும்போது, அந்த 29ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தெல்லாம் நீங்கள் வாசிக்கோங்க வீட்டில் போய். சரியா? யுத்தம் பண்ண போகும்போது என்னதான் இருந்தாலும் அங்கே லோக்கலில் இருக்கிற ஜனங்களுக்கு தாவீதை என்ன செய்யாது, பிடிக்காது. என்னதான் இவர் ராஜாவுக்கு க்ளோஸாக இருந்தாலும் இவன் யாரு தான், இஸ்ரவேல் தேசத்தான். என்னைக்கா இருந்தாலும் இவன் என்னவா மாற முடியும், நமக்கு அகெயின்ஸ்டா மாற முடியும்னு சொல்லி ஒரு கூட்டம் ஆகீஸுக்கு எதிர்த்து நிற்குது, இவனை கூட்டிட்டு வராதுன்னு சொல்லி. ஆனால் தாவீதும் தாவீதோட இருந்தவங்களும் என்ன செய்கிறாங்களாம், இல்லை இல்லை நாங்கள் இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணுறதுக்கு உங்கள் கூட வர்றோன்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் தாவீதை யாருக்கு ராஜாவா ஏற்படுத்தியிருந்தாரு, ஏற்படுத்த போறேன்னு சொல்லியிருந்தாரு, இஸ்ரவேலுக்கு. ஆனா அதே தாவீது இன்றைக்கு பெலிஸ்தரோடு சேர்ந்து கொண்டு இஸ்ரவேல் தேசத்தையே எதிர்ப்பதற்கு நான் வருகிறேன், நான் வந்துதான் ஆவேன் நிற்கிறான். அப்போ ஆகீஸ் சொல்றாரு, வீட்டில் போய் வாசிக்கோங்க என்ன அந்த சம்பவத்தெல்லாம். ஆகீஸ் சொல்றாரு, இல்லப்பா எங்க மக்கள்லாம் உன்னைய வேண்டான்னு சொல்றாங்க, நீ ரொம்ப நல்ல மனுஷன் தான் எனக்கு தெரியும், நீ தங்கமான ஆள் தான், இருந்தாலும் என் பிரபுக்களெல்லாம் எதிர்த்து நான் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால நீ வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வரும்போது தான்
30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, தாவீதின் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்தார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த தாவீது 16 மாதம் தங்கியிருக்கும் போது அப்பப்போ போய் இவர் அமலேக்கியரை கொள்ளடிச்சிட்டு வந்தார். இப்போ அதே கூட்டம் இவன் இல்லாத நேரம் பார்த்து இங்கே வந்து அந்த 600 பேருடைய மனைவி பிள்ளைகள், இவனுடைய 2 மனைவி எல்லாத்தையும் சேர்த்து உயிரோடே கூட்டிகிட்டு போயிட்டான். இவன் போய் அங்கே கொண்டு வந்தான். அவன் என்ன பண்ணிட்டான்? உயிரோடே சிறையாக்கி கொண்டு போய் விட்டான். இப்போ இந்த அழுகை எதனால் வந்துச்சு? நம்மளால் வந்துச்சு. ஆனால் இன்னும் நல்லா தியானித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் தவறான முடிவெடுத்து அங்கே சென்றிருந்தா கூட ஆண்டவர் அந்த ஜனத்தை என்ன செய்யலை? கைவிடவே இல்லை. ஏனென்றால் தாவீதின் மேல் ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருந்த ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், அருமையான தேவ பிள்ளைகளே, பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் நாமவே சில காரியங்களை செய்து தவறுதலாக போய் மாட்டிக்கொண்டு அழுகையின் பள்ளத்தாக்கு போன்ற சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருந்தாலும் அந்த தாவீதின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கிறது. ஆண்டவர் மீண்டுமாக நமக்கு தருணங்களை தருகிறவர். அந்த அழுகையின் பள்ளத்தாக்க கூட உருவ நடந்து அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு அவங்க எப்படி மேற்கொண்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய காரியங்கள் இருக்குது. நான் வேகமாக ஒரு சில காரியங்களை காண்பிக்கிறேன். அவங்க எப்படி மேற்கொண்டாங்கன்னு பாருங்கள். அப்போ என்ன செய்தார்களாம்? 4ஆம் வசனத்தில், தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் அழுதார்கள். ஆமாம், பலனில்லாமல் போக மட்டும் அழுது எவ்வளோ நேரம் அழுதாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த சொல்லுது, இந்த 600 பேர் அவன் கூட இருந்த ஆட்கள்லாம் நல்ல யுத்தம் பண்ணுற ஆட்கள் தான். ஏன்னா பல யுத்தங்களை அவங்க நடத்தியிருக்கிறாங்க. பல நேரம் இவர்கள் யுத்தங்களை போய் பார்த்து பலருடைய அந்த அமலேக்கிய பகுதிகளில் பல பெண்களை, பல ஆண்களை, சிறியோர் பெரியரை இவர்களே கொலை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதே காரியத்தின் வலியை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இங்கே உணர வைக்கிறார். சரி, ஆனால் இதில் தாவீதுடைய நிலைமை தான் ரொம்ப பரிதாபம். சரியா? இப்போ அழுகை வெறும் தாவீதுக்கு மட்டும் உண்டாச்சா? எல்லாருக்கும் உண்டாச்சா? எல்லாருக்கும் தான் உண்டாச்சு. பாதிப்பு தாவீதுக்கு மட்டும் உண்டாச்சா? எல்லாருக்கும் உண்டாச்சா? இந்த பாதிப்புக்கு காரணம் வெறும் தாவீது மட்டுமா? சரி, இப்போ வாசிங்க பார்ப்போம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. சங்கீதம் 84:5 வாசிச்சோம். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தான் என்ன பண்ண முடியும்? அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடக்க முடியும். 600 பேர் கூட இருக்கிறாங்க. தாவீது தனியாலாம் நிற்கிறான். தாவீதுக்கு வந்த அந்த 600 பேருக்கு வந்த அதே பிரச்சனை தான் தாவீதுக்கும். ஆனால் எதுக்காக இவங்க எல்லாம் தாவீது மேலே கல்லெறிய நின்னாங்க? என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள், சேர்ந்து அழுதார்கள். நல்லது. நியாயப்படி என்ன பண்ணியிருக்கணும்? பரவாயில்லப்பா, வாங்க எல்லாரும் போய் என்ன பண்ணுவோம், நம்ம மனைவி பிள்ளைகளை தேடுவோம், மீட்டு கூட்டிகிட்டு வருவோம்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. இவனை கல் எறிஞ்சிட்டு நிற்கிறான். இது பெரிய அழுகையின் சூழ்நிலை. தாவீதுக்கு ஏற்கனவே தன்னுடைய மனைவி பிள்ளைகள், தன்னுடைய ஆஸ்தி சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு முழு சிக்லாக் பட்டணமும் சுட்டரிக்கப்பட்டது பெரிய வேதனை. அதோட பெரிய வேதனை, இவ்வளவு நாள் நம்ம கூடவே இருந்து போஷிக்கப்பட்டு நடத்தப்பட்டவர்களும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? கல்லெறிகிற நிலைமைக்கு வர்றான். அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையும் வரும். காரணமில்லாத காயங்கள் நமக்கு உண்டாகும். காரணமே இல்லாமல் பகைக்கிற ஜனங்கள், நம்மோடு இருந்தவர்களே நமக்கு எதிராக மாறுவார்கள். தாவீதே, நீ எதற்கும் காரணம் இல்லையே. இப்ப தாவீது என்ன பண்ணிருக்கணும்? ஒன்றும் பண்ண முடியாது. துணைக்கு நான் யாருமே கிடையாது. ஏன்னா 600 பேர் அப்படியே அகைன்ஸ்டா நிற்கும் போது வசனம் சொல்லுது, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. அதனால பல நேரத்தில், எல்லா நேரத்திலையும் கூட இருக்கிறவங்க இவ்வளோ நாள் ஒன்றா தான் வந்து யுத்தம் பண்ணான். ஆனால் இன்னைக்கு தனக்கு ஒன்றுன்ன உடனே என்ன பண்ணிட்டான்? அப்படியே இந்த பக்கம் திரும்பி
கல்லை தூக்கிட்டு நின்ட்டான். புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில கடந்து போறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். அதே காரியத்தை தாவீதின் வாழ்க்கையிலே ஆண்டவர் காண்பிக்கிறார். அது ரொம்ப ஈஸியான காரியமே கிடையாது, ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஆனால் ஒரு தேவ பிள்ளை அதை பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். பல நேரத்தில் நமக்கு விரோதமாக ஜனங்கள் நம்மோடு இருந்தவர்களே எழும்பும்போது ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொள்ள பழகித்தான் ஆகணும். அந்த நேரத்தில் நம்ம மாம்சத்தின்படி என்ன செய்ய முடியாது? கிரியை செய்யவே முடியாது. ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு பெரிய பாடத்தை அங்கே கற்றுக் கொடுக்குறாரு. நான் காமிக்கிறேன் தொடர்ந்து போகும்போது, சரியா? இப்போ யோசிச்சு பாருங்க, தாவீதுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும். உங்களுக்கு மனக்லேசம் உண்டாச்சுன்னா அதுக்கு என்னைய கல்லெறிவீங்களாடா? நீங்கள் பல நேரத்தில் நம்ம குடும்பத்தில் நம்ம இதை பல இடங்களில் அனுபவிப்போம். உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, ஏன் மேலே ஏன்டா கல்லெறிகிறீங்க? வந்திருக்குல்ல, அப்படிப்பட்ட பிரச்சனையே வரலன்னு சொல்கிறாங்க. ஒரு அல்லையோ சொல்லுங்க பார்ப்போம். பரவாயில்ல, இது யூனிவர்சல் ப்ராப்ளம். நீங்கள் மட்டும் தனித்து விடப்படவில்லை. இது தாவீதுக்கும் நடந்தது, இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்தது, எனக்கும் நடந்தது, உங்களுக்கும் நடக்கும், நாளைக்கும் நடக்கும். ஒரே ஆதரவு என்னதான்? தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவர் பார்க்குறாரு, தாவீதுக்கு ஒரு பெரிய காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ இதற்கு முன்னாடி இருந்த தாவீது பெலிஸ்தர் தேசத்துக்கு போகும்போது ஆண்டவர் தன்னை குறித்து வைத்திருந்த தரிசனத்தை மறந்து, ஆண்டவர் தன்மேல் வைத்திருந்த பெரிய நோக்கத்தை மறந்து, எப்படியாவது சவுல் தன்னை போட்டு தள்ளிடுவான்னு இவரே முடிவு பண்ணி, இவரா திட்டம் தீட்டி, இவரா எங்கே போனார்? பெலிஸ்தர் தேசத்துக்கு போனார். அப்போ முதலாவது அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடக்கணும்னா ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்ள பழகணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆமாம், நான் எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பல நேரத்தில் 99% சொன்னதே கிடையாது வெளியே. ஆமாம், என்னைக்காவது ரொம்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் சரி பண்ணிட்டு வந்து தான் எங்கள் வீட்டை மாட்டே சொல்லியிருக்கிறேன். சரியா? நான் அதுக்காக அப்படி எல்லாத்தையும் மறைச்சி வைக்கணும்லாம் சொல்லலை. சில நேரங்களில் அப்படி நம்ம பழகணும். இப்போ அடுத்து என்ன செய்யறான் பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. 7ஆம் வசனத்தில், தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்திலே கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்திலே கொண்டு வந்தான். இந்த ஏபோத்துனா ஆசாரியனுடைய உடை. அந்த ஆசாரியனுடைய உடையில ஊரீம் தும்மீம் அப்படின்னு சொல்லி 2 ஜெம் ஸ்டோன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து பெரிய விளக்கம் இல்லை. ஆனால் அதை எதற்கு கொண்டு வருவார்கள் என்றால், அந்த ஆசாரியன் ஒரு தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால், ஜனங்களுக்கு இது தேவ திட்டமா, இதை நான் செய்யலாமா வேண்டாமா என்று அறிந்து கொள்ள வேண்டுமானால், அந்த ஏபோத் என்கிற உடையை போட்டுக்கொண்டிருக்கும் போதுதான் தேவன் தேவ திட்டத்தை வெளிப்படுத்துவார் என்பதை நம்ம லேவியர் ஆகமத்திலெல்லாம் வாசிக்கிறோம். இப்போ இதற்கு முன்னர் பெலிஸ்தர் தேசத்திற்கு போய் சிக்லாக்ல அவர் இஷ்டப்படியே செட்டிலான தாவீது 16 மாசம் கழிச்சு இப்போ ஆளுகையின் பள்ளத்தாக்கு வந்த உடனே முதலாவது எதை தேடுகிறார்? தேவ திட்டத்தை தேடுகிறார். தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள தேடுகிறார். பல நேரத்தில் தேவ சித்தத்திற்கு மாறாக நம்ம ஓடி போய் எங்கேயோ போய் தேவையில்லாம நம்ம பர்பஸை மறந்து ஆண்டவர் வைத்திருந்த நோக்கத்தை செதைச்சிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் விட்டுருவார். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு கொண்டு வந்து அங்கே நிறுத்தி தேவ சமூகத்தில் அப்பா இது உம்முடைய சித்தமா ஆண்டவரேன்னு கேட்க வைப்பார். அப்படியும் நான் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அங்கேயே அழுகையின் பள்ளத்தாக்கில் நிற்க வேண்டியதான். இப்போ தாவீதுக்கு ஒரு யோசனை வருது. பெலிஸ்தர் தேசத்துக்கு போகும்போது ஏபோத்தெல்லாம் மறந்து போச்சு, பெலிஸ்தர் தேசத்துக்கு போகும்போது ஆசாரியெல்லாம் மறந்து போச்சு, பெலிஸ்தர் தேசத்துக்கு போகும்போது கர்த்தரை தேடணுங்கிறதெல்லாம் மறந்து போச்சு. ஆனால் இன்னைக்கு கூட இருக்கிறவனே கல்லை தூக்கிட்டு நிற்கும் போது தான் யார் ஞாபகத்துக்கு வர்றா? கர்த்தர் ஞாபகத்துக்கு வர்றார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. ஆமாம், பாருங்க உடனே பாருங்க, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கையை பிடிச்சி மூஞ்ச பார்த்து, கூட இருக்கவங்களே கல்லை தூக்கும் போது தான் கர்த்தர் ஞாபகத்துக்கு வருவார். ஆமாம், அப்படியாவது வரட்டும். சரி, அப்படியாவது வந்தால் சரிதான், ஏதோ ஒரு நல்லது நடந்தால் சரிதானே. அதனால நம்ம மேலே கல்லை தூக்கினவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லையா? ஏன்னா அவங்களை தேவ திட்டத்துக்கு நேரம் நடத்துகிறாங்க பாருங்க.
ஏன் இவங்க கடந்த தூக்குறாங்க அப்படின்னு வாசிச்சிங்கன்னா அதான் ரீசன். உங்களை ஆண்டவர் சரியான இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்த வைக்கிறார். 66ஆம் சங்கீதத்துக்கு வாங்க, அங்கே ஒரு நல்ல வசனம் இருக்குது, திடீர்னு ஞாபகம் வருது. 66ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். வாசிங்க வாசிங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், கடைசியா எங்க கொண்டு வந்து விட்டாராம்? ஆமா, இதையெல்லாம் செஞ்சது யாரு? கர்த்தர். ஆமா, மனுஷன் தரையில ஏறி போறான் காரணம் இல்லாமன்னா அதை அனுப்பி இருக்கிறது கர்த்தர். நீங்க கேட்க வேண்டியது, நான் எங்க தேவ திட்டத்துக்கு மாறா போய் மாட்டிக்கிட்டேன், சரியா? இப்ப கேட்டுட்டு இன்னைக்காவது திரும்பி வந்திருக்கேன். ஏபோத் ஞாபகத்துக்கு வரட்டும், ஆசாரியன் ஞாபகத்துக்கு வரட்டும். நமக்கு ஆண்டவர் ஒரு பிரின்சிபல் கொடுத்துருக்கிறாரு, எதை செய்தாலும் தேவ சித்தத்தின்படி செய்யணும்னு எழுதி கொடுத்துருக்கிறாரு. கம் பேக் டு த பைபிள், வேர்ட் ஆஃப் காட். அவருடைய வார்த்தைக்கு திரும்பி வந்துருங்க. இப்போ தாவீதுக்கு ஒரு காரியம் தெரியுது. ஆமா, நம்ம கூப்பிட்டா நம்மளை பேசின ஆண்டவர் இருக்கிறாரு. நான் ஆடுகளின் பிள்ளால் அலைந்து கொண்டிருந்த போது வனாந்தரத்தில் என்ன அற்புதமா நடத்தின ஒரு தேவன் இருக்கிறாரு, அவரை மறந்துட்டேனே, நான் இன்னைக்கு ஞாபகம் வருது, இன்னைக்கு தேவ சித்தமா அப்படின்னு கேட்குறான். நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர். எல்லாரும் எதிர்த்து நிற்கும் போது, எல்லாரும் எதிரடையாக பேசும்போது, நம்முடைய ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் அது போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து போ. அந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் இழப்புகளுக்கு உள்ளாக தள்ளுகிறவர் அல்ல, அவர் நம்மை சகலத்தையும் திருப்பி கொள்ள பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. தேவையானது ஒன்னே ஒன்று தான், தேவன் நம்மை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராக திரும்பி வந்துடணும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடனே அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எந்த 600 பேர் கள்ள தூக்கிட்டு நின்னானோ, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிற ஒரு மனிதன், தேவ திட்டத்திற்கு திரும்பி வருகிற ஒரு மனிதன், தேவனுடைய சித்தத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்கணும்னு முடிவெடுத்து அந்த ட்ராக்ல வர்ற ஒரு மனுஷன் 600 பேரையும் கல்ல கீழே போட வச்சான், 600 பேரையும் தான் கூட திருப்பி வர வச்சான். யார் கள்ள தூக்கிட்டு நின்னாங்களோ அவங்க என்ன செய்வாங்க உங்க கூட? அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஆமாம், என் வீட்டம்மாவே என் கூட கூப்பிட்டு போக முடியல, நீங்கள் வேற ஏங்க அப்படியா? யார் கள்ள தூக்கிட்டு நின்னாங்களோ அவங்க நம்ம கூட வருவார்கள். இவ்வளோ விசுவாசம் இருக்குது. ஆண்டவரே, பரிசுத்த பர்வத திருச்சபைக்கு உங்கள் விசுவாசத்தின் ஆவியை ஊற்றுவீராக. வந்தாங்க, நான் வேதத்தில் இருக்கிறது தான் சொல்கிறேன். ஆனால் அடுத்து என்ன தெரியுமா நடக்கும்? எல்லாம் வேகமாக தான் கிளம்புவாங்க. அந்த 600 பேர்லேயும் ஒரு 200 பேர் இருப்பாங்க. வாசிங்க பார்ப்போம், தொடர்ந்து வாசிங்க. 10ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலிருந்தே வாசிச்சிருங்க. அப்போது தாவீதும் அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். ஆமா, இவர்கள் பயங்கரமான ஆட்கள். பார்த்துக்கோங்க, இப்படி ஒரு கூட்டத்தை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கள்ள தூக்கிட்டு நின்னான். என் மனைவி பிள்ளைகளை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் அப்படி இப்படின்னு நின்னவன் என்ன பண்ணியிருக்கணும்? கடைசி வரையும் நான் கூட வர்றேன்பான்னு சொல்லியிருக்கணும். நீ அப்படி சொல்லியிருந்தனா உன்னுடைய அழுகை உண்மையான அழுகை. இப்படி போலியான அழுகை போடுற ஆட்கள் நம்ம கூட இருப்பாங்க, சரியா? இவனுக்கு உண்மையிலேயே தனக்குரிய தன்னுடைய மனைவி எல்லாரையும் திருப்பி கொள்ளணும்னு அக்கறை இருந்துச்சுன்னா, பேசுகிற ஆற்றாண்டில் நீ ஏன் நிற்கிற? எப்பா, இதுக்கு மேலாம் என்னால் வர முடியாது, அது ரொம்ப தூரம், அவ்வளோ தூரம்லாம் என்னால் நடக்க முடியாது, அப்படியெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி 200 பேர் என்ன பண்ணிட்டான்? அங்கேயே உட்காந்துட்டான். ஆனால் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிற ஒரு மனிதன், அவன் அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடக்கணும்னா, யாரு கூட வந்தாலும் சரி, யாரு வரலனாலும் சரி, தேவன் எனக்கு வாக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்லி அவன் தனியாகவே விடப்பட்டாலும் தாவீது நடந்து போயிருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. ஆமா, 200 பேர் போனான் பார்க்குறான் தாவீது. 400 பேர் இருக்கிறாங்கப்பா, வாங்க 400 பேர் நம்ம போவோம் அப்படின்னு.
ஆக்சுவலா ஒரிஜினலா தாவீதுடைய டீம்ல சவுல் அவனை வனாந்தரத்தில் துரத்தும் போது சேர்ந்து கொண்டவங்க எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர்? யாராவது கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். வாங்க 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதில் 1-2 வசனம் வாசிங்க. ஆ ஆ ம் ம் ஆ ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். எத்தனை பேர் இருந்தார்கள்? அந்த 400 பேரும் நன்கு படித்தவர்கள், நன்கு பராக்கிரமசாலிகள், நல்ல குடும்பத்தார், நல்ல வியாபாரம் செய்கிறவர்கள், நல்ல தொழில் செய்கிறவர்கள். அப்படியா போட்டிருக்கு? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். ஆமாம், ஒரு சபை ஃபுல்லாக இப்படி விசுவாசியாக இருந்தால் அந்த போதக்கூடிய நிலைமை என்ன ஆகும்? நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் உங்கள் டீமில் ஒரு 20 பேர் இருந்தாங்கன்னா 20 பேர் இப்படி ஆளாக இருந்தால் நீங்கள் எப்படி அந்த டீமை மேனேஜ் பண்ணுவீங்க? ஆனால் அந்த டீமை தான் வச்சுக்கிட்டு தாவீது இவ்வளோ நாள் ஓடி இருக்கான். அந்த 400 பேருக்கு அப்புறம் இந்த 600 பேர் எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இவராக போய் இருந்து பரவாயில்ல, நம்ம இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல ஆட்களாக சேர்ப்போம்னு நினச்சி இன்னும் ஒரு 200 பேர் இவர் சேர்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த 200 பேர் தான் பாதியில் விட்டுட்டு போயிட்டான்னு நான் கற்பனை பண்ணுறேன். நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பலாம் போங்க, என்னுடைய அசம்ஷன். சரியா? ஆண்டவர் சில நேரத்தில் சில பாதையின் வழியாக நடத்துவார். அதில் அவருடைய வார்த்தையை கேட்டு எல்லாம் கூட தான் வந்தான். ஆனால் அதுலேயும் பாதி பேர் நின்ட்டான். ஆனாலும் தாவீது 400 பேரோடு கூட முன்னேறி செல்லுகிறான். என்ன நடந்தது அவனுக்கு தெரியும். ஆண்டவர் எனக்கு வார்த்தையை கொடுத்து விட்டார். இந்த 400 பேரும் வரலனாலும் சரி, நான் தனியாகவே போனாலும் சரி, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடப்பதற்கு, அதை நீரூற்றாக மாற்றிக்கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் தனித்து விடப்படுறதுனால கவலையப்படாதீங்க. சரி, இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, எங்கே போகிறது எப்படி போகிறதுன்னு தெரியாது, எந்த பக்கம் பிடிச்சிட்டு போனாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஜிபிஎஸ்லாம் கிடையாது. மொபைலில் மேப்பை போட்டு சேட்டலைட் வச்சுலாம் கண்டுபிடிக்கலாம் முடியாது. ஈரானில் அவன் எங்கே இருந்தாலோ தேடி கண்டுபிடிச்சி குண்டு போடுற மாதிரிலாம் போட முடியாது. எங்கே தான் போகணும்? வனாந்தரத்தில் தேடிக்கிட்டு தான் போகணும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இருக்குன்னா, சத்ருவின் கூட்டத்திலேயே ஒருத்தனை ஆண்டவர் வியாதியில் விழப்பண்ணி அவனை திருப்பி அனுப்புவார். அதுதான் அடுத்த வசனத்தில் போட்டிருக்குது. அங்கே போயிட்டே இருக்கும்போது என்ன நடக்குதான்? 11ஆம் வசனத்தில், ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு அங்கே போட்டிருக்குது, அவனுக்கு அத்திப்பழ அடைய கொடுக்குறாங்க, வற்றலான திராட்சை குலையெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் தான் அவனுக்கு உயிர் திரும்பி வருது. வந்த உடனே அவன்கிட்ட பார்த்து கேட்குறாங்க, எப்பா நீ யாருப்பா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்கிறான், நான் அந்த அமலேக்கியர் இருந்தாங்க பார்த்தீங்களா, நான் ஒரு எகிப்தியன், அவர்களுடைய சேனையை சேர்ந்தவன். நாங்கள் தான் போய் இந்த ஊரெல்லாம் போய் போட்டு தள்ளிட்டு சிக்லாகெல்லாம் சுட்டெரிச்சிட்டு நாங்கள் வந்தோம். நானாக 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால என்னை அப்படியே வனாந்தரத்தில் விட்டுட்டு போயிட்டான். ஆண்டவர் சத்ருவின் கூட்டத்துக்கு உள்ள இருந்தே நமக்கு சகாயத்தை உண்டு பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அதான் வாசிக்கிறோம் நியாயாதிபதிகளில், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து என்ன வந்தது? என்ன இதுக்கெல்லாம் இப்படி யோசிச்சா என்ன சொல்கிறது? சண்டே கிளாஸ் தானே, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டு சொல்லியிருப்பாங்க. பட்சிக்கிறவனிடத்துலேருந்து என்ன வந்துச்சு? பட்சணம் வந்துச்சு. பலவானிடத்திலிருந்து மதுரம் வந்துச்சு. தாவீதே நீ கலங்க வேண்டாம், என்னுடைய வார்த்தையும் என்னுடைய நடத்துதலும் உனக்கு இருக்கிறது. எந்த பக்கம் போகிறதுன்னு வழி தெரியாமல் நிற்கிறியா? சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து சரியான பாதையிலே உங்களை நடத்துவான். ஹல்லேலூயா. அந்த எகிப்தியன் வந்து சொல்கிறான். உடனே தாவீது கேட்குறாங்க, எப்பா நீ அந்த சேனைக்கு எங்களை கூட்டு போறியா அப்படின்னு. உடனே அவன் சொல்கிறான், நான் கண்டிப்பாக கூட்டு போகிறேன், ஆனால் ஒரு விஷயம், என்னை நீங்கள் உயிரோடு விட்டுறணும், என்னை கொன்றக்கூடாது. 2வது, என்னை நீங்கள் அவன்கள்ட்ட ஒப்பு கொடுத்துடக்கூடாது. அந்த சேனை எப்படிப்பட்ட சேனை பாருங்க. இவன் யுத்தத்துக்கு தான் வந்திருக்கிறான், ஆனால் இவனுக்கு வியாதியான உடனே என்ன பண்ணிட்டான்? அவன் நடு ரோட்டில் விட்டு போயிட்டான். இப்படிப்பட்ட ஆளையும் நம்ம சில நேரத்தில் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது சுமக்க வேண்டியது இருக்கும். ஆண்டவர் எப்படியெல்லாம் காரியத்தை வாய்க்க பண்ணுறாரு பாருங்க. அவன் கரெக்டாக கொண்டு போய் எங்கே சேர்த்துட்டான்?
எங்கே அவங்க பிடிச்சி வச்சுருந்தாங்களோ அங்கேயே கொண்டு போய் காமிச்சு கொடுத்துட்டான். மீதி இருக்கிற பகுதியில் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க, சரியா? இப்போ காமிச்சு கொடுத்த உடனே அங்கே யுத்தம் நடக்குது. அங்கே வசனம் சொல்லுது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் 19ஆம் வசனத்தில் சிறியவரிலும் பெரியவரிலும் குமாரரிலும் குமாரத்திகளும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது. நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய் என்று ஆண்டவர் சொல்லுவாரானால் நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய். ஆமா, அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடக்கணும், அதை நீரூற்றாக மாற்றணும், சரியா? இப்போ அங்கே என்ன நடந்துச்சான், அங்கே முதல் நாள் 24 மணி நேரம் யுத்தம் நடக்குது, 24 hours. ஆண்டவர் எல்லா யுத்தத்தையும் ஒரே மாதிரி நடத்த மாட்டார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா சில யுத்தத்தில் இவங்க போய் யுத்தம் பண்ண வேண்டியதே இருந்திருக்காது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லுவார். ஆனால் சில நேரத்தில் என்ன பண்ணுவார், போ நீ 16 மாதம் போய் என்ன பண்ண, ஒரு கேங்ஸ்டர் மாதிரி வேலை செஞ்சல, இப்பயும் போய் சரி எவனுக்காகவோ வேலை செஞ்சல, இப்போ யாருக்காக வேலை செய்ய, ஓன் ஜனத்துக்காக வேலை செய்யன்னு விட்டுருவார் ஆண்டவர். ஆண்டவர் அதுலலாம் கரெக்டாக இருப்பார். நம்ம நியாயப்படி போகும்போது என்ன பண்ணுவார் ஆண்டவர், நம்ம யுத்தம் பண்ணாமலே அப்படியே வாய்க்க பண்ணிடுறாரு. சில நேரத்தில் இப்படி பண்ணும்போது பரவாயில்ல, ஊருக்கெல்லாம் 16 மாதம் போய் எங்கேயோ இது பண்ணல, இன்னைக்கு என்ன பண்ணு, பரவாயில்ல ஒரு நாள் யுத்தம் பண்ணு. எஃபர்ட் இல்லாமல் சில நேரத்தில் நடக்காது. சில நேரத்தில் என்ன பண்ணித்தான் ஆகணும், முழங்கால பார்த்து சொல்லுங்கள், உங்கள் முழங்கால பாருங்கள், முழங்காலே சொல்லுங்கள், என்னையே பார்க்குறீங்க, முழங்காலே முடங்கி தான் ஆகணும். ஆமாம், சில நேரத்தில் இஷ்டத்துக்கு போனல, கண்டபடிக்கு அங்கெல்லாம் நடந்தல, அங்கங்கே ஏறி இறங்கினல, கொஞ்ச நேரம் என்ன பண்ணு முடங்கு. ஆண்டவர் விட்டார் 24 மணி நேரம் யுத்தம் பண்ணுப்பான்ட்டு. ஆனால் ஆண்டவர் தந்த வார்த்தையின்படியே எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார்கள்னு பார்க்குறோம். அப்போ வசனம் சொல்லுது, அவங்க எல்லாத்தையும் திருப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க இது தாவீதின் கொள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாசிங்க பார்ப்போம், 21ஆம் வசனம் வாசிங்க. விடாய்த்து போனதுனாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கி இருந்த 200 பேரிடத்திற்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்திடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். யாருடைய சுக செய்தியை யார் விசாரிக்கணும்? ஆக்சுவலாக அவங்க சுகமாக அங்கே தம்முன்னு உட்கார்ந்தா இருந்தாங்க 2 நாள். ஆனால் யாரை விசாரிக்கிறா பார்த்தீங்களா? சும்மாவே உட்காந்துருப்பான், நம்மளெல்லாம் விசாரிக்க மாட்டான், நம்ம விசாரிக்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவனுங்களுக்கு வெக்கம் தாங்கலைன்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் நம்ம மனைவி பிள்ளைங்களை நம்ம தான் போய் என்ன பண்ணியிருக்கணும், மீட்டு கூட்டி கொண்டு வந்திருக்கணும். ஆனாலும் போய் இவங்க வந்துட்டாங்களேன்னு சொல்லி தலை குனிஞ்சு நிற்கும்போது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்ட தாவீது அங்கேயே நின்னல, அங்கேயே நில்லு, சிக்லாக்கு திருப்பி வந்த உன்னையும் போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லலை. சுக செய்தியை என்ன செய்தானா, விசாரித்தானா. உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, எதுக்காக ஆயத்தப்படுத்துறாரு, காமிச்சு திங்கிறதுக்கா? எதுக்கு? உன் சத்ரு பசியாக இருந்தால் என்ன கொடு, ஆகாரம் கொடு. உன் சத்ரு தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடு. ஆமாம், சங்கீதத்தை வாசிக்கும் போது சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் பந்தி ஆயத்தம் பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு கேட்பார். இவனுக்கு அவன் சுக செய்தியை விசாரிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, கொண்டு வந்து நிறுத்துவார். ஆனால் அப்போ கூட இருந்த மக்கள் சொல்கிறாங்க பாருங்களேன், 22ஆம் வசனத்தில், தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமாக எல்லாரும் அவர்கள் எங்களோடே வராதபடியினால் நம்ம கொள்ளையிட்டு சேர்த்து கெண்ட வந்த பொருள் ஒன்றையும் அவனுக்கு கொடுக்கக்கூடாது. வேணா அவன் மனைவி பிள்ளைங்களை மட்டும் கூட்டிகிட்டு போட்டோம். நியாயம் தானே? நியாயமாக சொன்னாங்களா? நியாயமாக தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தாவீது சொல்கிற வார்த்தையை பாருங்களேன், 23ஆம் வசனம். அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை, ஹல்லேலூயா, அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் உருவ நடப்பீர்கள், அதை நீரூற்றாக மாற்றுவீர்கள், ஆனால் அது எல்லாமே கர்த்தர் நமக்கு தந்தது என்று சொல்லுகிற ஒரு மனப்பக்குவம் எப்போதும் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும்.
அது எவ்வளவு பெரிய வெற்றியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, அது என்னால சம்பாதித்தது, நான் யுத்தம் பண்ணி சேர்த்தது, நான் படிச்சு சேர்த்தது, நான் உழைச்சி சம்பாதித்தது அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில எந்த ஒரு நன்மை நடந்தாலும் அதற்கு காரணம் கர்த்தர் என்பதை ஒரு தேவ பிள்ளை ஒருபோதும் மறந்துடக்கூடாது. ஆமா, தாவீது அது என்னால நடந்துச்சுன்னு நினைச்சிருந்தானா அவனும் அந்த 200 பேரை பார்த்து அப்படிதான் சொல்லியிருப்பான். ஒழுங்கா அவங்க மனைவி பிள்ளைகளை மட்டும் கூட்டி எங்கேயா போயிரு, இந்த ஆஸ்தி இதுலலாம் என்ன பண்றாத, பங்கு போட வந்துடாதன்னு சொல்லியிருப்பான். ஆனா அவன் என்ன செய்தானா, யுத்தத்துக்கு போனவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டுச்சோ அதே அளவில் அவங்களுக்கு என்ன செய்யுது, பங்கு போட்டு கொடுத்துருன்னு சொல்றான். அதுதான் தேவனால் நடத்தப்படுகிற ஒரு மனிதன். சரியா? இப்போ இதை தொடர்ந்து நீங்கள் அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசிச்சுக்கோங்க. நான் சொல்ல விரும்பின காரியம்லாம் சொன்னேன்னு எனக்கு தெரியாது. இன்னும் 5 நிமிஷம் இருக்குது 1 மணி நேரத்துக்கு. நான் முடிக்கிறதுக்குன்னு சொல்லலை, 1 மணி நேரத்துக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. சரி, வசனம் என்ன சொல்லுது? 84ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கி கொள்ளுகிறார்கள். இப்போ இவங்க இருந்த இடம் எங்க? சிக்லாக். சிக்லாக்னா என்ன அர்த்தம்னா, இங்கிலீஷில் அது வைண்டிங் அல்லது பிரஸ்ட் டவுன் அப்படின்னு போட்டிருக்கு. பிரஸ்ட் டவுன்னா அழுத்தங்கள் நிறைந்த ஒரு பகுதி, அழுமுக்கப்பட்ட இடம்னு அர்த்தம். வாழ்க்கையில பல விதங்களிலே, நிந்தனைகளினாலே, போராட்டங்களினாலே, காரணமில்லாத காயங்களினாலே அமுக்கப்பட்ட ஒரு இடம். இன்னொரு அர்த்தம் வைண்டிங்னு போட்டிருக்கு. வைண்டிங்னா என்னன்னா சிக்கலாக்கி விடுறது, முறுக்கு. ஆமாம், முறுக்கு. எப்படி முறுக்குன்னு ஏன் பேர் வந்துச்சு அதுக்கு? நீங்கள் போட்டு புளிஞ்சு பார்த்தோன்னே அது எது எந்த பக்கம் போச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு இடம். இப்போ அந்த அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து ஆண்டவர் அவனை நீருற்றாக மாற்றுகிற ஒரு பகுதிக்கு கொண்டு வரணும். சரியா? இப்போ இந்த சம்பவத்திற்கு பின்னர் நடந்த அந்த பெலிஸ்தருடைய யுத்தத்துல தான் சவுலும் சவுலை சேர்ந்தவர்களும் மரித்து போகிறார்கள். அதற்காக தாவீடோடு இருந்தவர்களும் மீண்டும் அழுது புலம்பல் பாடுகிறார்கள். இதெல்லாம் நீங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அப்போ அந்த தாவீது சிக்லாக்ல தான் இருக்கிறான். இப்போ 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வாங்க பார்ப்போம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போய் என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போய் என்கிறார். அல்லேலூயா. இதற்கு முன்னர் தேவ சித்தத்தின்படி செய்யாமல் காலங்களை கழித்த தாவீது இப்போது வெற்றி கிடைச்சிருச்சு, சிக்லாக்ல இருக்கிறான், சவுலும் கொல்லப்பட்டு விட்டான். இப்பையும் தானாக முடிவெடுத்து ஒன்று செய்திடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கிறான். இப்போ கேட்குறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் யூதா பகுதிக்கு போகலாமா? ஆண்டவர் சொல்கிறாரு நீ போ என்று சொல்லி. எங்கே போகலான்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு எபிரோன் என்ற இடத்துக்கு போன்றார். அந்த எபிரோன்னா என்ன தெரியுமா? அந்த எபிரோன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது ஃபெல்லோஷிப்னு அர்த்தம், நட்பு அல்லது நல்ல ஐக்கியம்னு அர்த்தம். அப்ப நிந்திக்கப்பட்ட இடத்திலிருந்து, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலிருந்து ஆண்டவர் தாவீதை நல்ல ஐக்கியம் என்கிற எப்ரோன் என்கிற பகுதிக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவ திட்டத்தின்படி நடக்கிற, ஒரு சித்தத்தின்படி செய்கிற ஒரு நிலைமைக்கு ஒரு தேவ பிள்ளை வரும்போது அந்த நிந்தனையின் இடம் என்கிற சிக்லாகிலிருந்து ஆண்டவர் உங்களை நல்ல ஐக்கியத்திற்குள்ளாக, ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக, நன்மைகள் நிறைந்த எப்ரோன் என்கிற பகுதிக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். அங்கதான் தாவீது முதலாக யூதா மனுஷர் எல்லாரும் வந்து, நீர் எங்கள் மேல என்னவாருங்க, ராஜாவாயிருங்க என்று சொல்லி ராஜாவாக மாற்றப்படுகிறான். இப்ப புரித ஆண்டவர் எப்படி அழுகையின் பள்ளத்தாக்கிலிருந்து கொண்டு வந்து நீரூற்றான இடத்துக்கு கொண்டு வராருன்னு. அப்ப யாருக்கு தான் தாவீது ராஜாவா இருக்கிறது? யூதாவுக்கு ராஜாவா இருக்கிறார். ஆனா வாக்குத்தத்தம் என்னது? முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கணும். அப்போ 7 வருஷம் இங்க இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த 5ஆவது அதிகாரத்துக்கு வரும்போது, அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கும் தாவீதிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். அடுத்து வசனம் சொல்லுது, நீங்க அங்க வாங்க, எங்க வாங்க, எருசலேமுக்கு வாங்க, எங்க எல்லாருக்கும் தலைவராக ராஜாவாக இருங்கள் என்று
எந்த ஜனங்கள் சவுலின் நாட்களிலே துரத்தினார்களோ அதே ஜனக்கூட்டம் வந்து தாவீதை கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. நிந்தனையின் இடமாக இருந்த சிக்லாகிலிருந்து நல்ல ஐக்கியம் என்று சொல்லப்படுகிற எபிரோனுக்கு கொண்டு வந்த ஆண்டவர், அந்த எபிரோனில் இருந்து சமாதானத்தின் அஸ்திபாரம் என்று சொல்லப்படுகிற எருசலேமுக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதுதான் அழுகையின் பற்கடிப்பு. அழுகையின் காரியங்கள் எல்லாம் மாறி நீரூற்றாக மாற்றிக்கொள்ளுகிற அனுபவம். இதோட மட்டும் இல்லை, நான் இதை 84ஆம் சங்கீதத்தோட நிறைய கனெக்ட் பண்ணி சொன்னால் நான் 3 நாள் பேசுவேன். சரியா? அந்த 84ஆம் சங்கீதத்தில் அந்த 7ஆம் வசனத்தில் என்ன வாசித்தோம்? அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வந்து தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள். அது தேவன் நமக்கு வைத்திருக்கிற நித்திய ராஜ்யத்தை குறிக்கிறது. இப்போ இங்க தாவீது எருசலேமுக்கு வந்த பின்னர் தான் அவன் என்ன செய்கிறான் பாருங்க. 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடே கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். அங்க இருக்கிற ஜனக்கூட்டம் பாருங்க, தாவீதே நீ மேற்கொண்டுருவியா இந்த இடத்த? குருடரும் சப்பானிகளுமே போது உன்னை மேற்கொள்றதுக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டது மட்டுமல்ல, பரலோகத்திற்கு அடையாளமாய் இருக்கிற சீயோன் கோட்டையை, தேவனுடைய நகரத்திற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிற சீயோன் கோட்டையை அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருந்த தாவீது கர்த்தருடைய கிருபையினாலே அதை நீரூற்றாக மாற்றிக்கொண்டது மட்டுமல்ல, சீயோனுக்கும் வந்து சேர்ந்தான். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய நோக்கம். இப்போ இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுவார்கள் என்று சொல்லி வாசித்தோமே, அதே வசனத்தின் பிற்பகுதியில் அந்த வசனம் என்ன சொல்லுது? மழையும் அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னது? அந்த மழையும் குளங்களை நிரப்புன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமின் சுற்று பகுதியிலிருந்து தேவனுடைய ஆலயத்தை தேடி போகும்போது, இந்த பாதை இப்படி மோசமா இருக்குதே, வனாந்திரமா இருக்குதே, கரடு முரடா இருக்குதேன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு போல அந்த ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தையும் தேடினார்கள். ஆங்காங்கே சிறு சிறு குளங்களை வெட்டினார்கள். அந்த குளங்களிலே பின் நாட்களிலே என்ன நடந்தது? மழை பெய்யும் போது அது தண்ணீர்களை நிரப்பி அந்த தண்ணீர் காணப்படும். பின் நாட்களிலே நடந்து வருகிற சந்ததி நம்மை போல கஷ்டப்படக்கூடாது, நம்மை போல பாடுபடக்கூடாது. இன்றைக்கு நாம் போகிற பாதை இப்படியே இருந்தாலும் அடுத்து வருகிற சந்ததி தேவ ஆலயத்தை தேடாம விட்டுறக்கூடாது, அதற்கு ஏற்ற வழிகளை நாம் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஆங்காங்கே குளங்களை வெட்டி இருந்தார்கள். அதை தான் சங்கீதக்காரன் சொல்றான், தேவனை தேடுகிறதுல ஒருபோதும் குறை வைத்து விடாதீர்கள், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடங்கள், நீங்கள் வெட்டி வைத்திருக்கிற குளங்களிலே மழைகள் அதை நிரப்பும், உங்களுக்கு பின் வருகிற சந்ததியாரும் உங்கள் பாதையிலே உங்களை விட எளிதாக நடப்பார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஆமா, என்னுடைய சந்ததி என் முன்ன எங்க அம்மா நடந்து போன அந்த கடினமான பாதையில் இன்னைக்கு நான் நடக்கல. ஆனா ஒரு காரியத்தை எங்க அம்மா எனக்கு காண்பித்து கொடுத்துட்டு போனாங்க, தேவனை தேடுவதிலே, அவருடைய பிரசன்னத்தை நாடுவதிலே, அவருக்குள் சிறுதயத்தை செம்மையாக காத்து கொள்வதிலே ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி, ஒருபோதும் தேவ சமூகத்தை தேடுவதிலே குறை வைக்காமல் அவர்கள் வாழ்ந்து காட்டுவிட்டு போன அந்த வாழ்க்கை இன்றைக்கு என் வாழ்க்கையை ரொம்ப என்ன ஆகிருக்குது? லேசாக்கி இருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் வெட்டி வைத்த அந்த குளம் தான் இன்னைக்கு மலைகளை நிரப்பி எங்களை போசிக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். இது எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கும். ஆமா, எங்க அம்மா தான் எங்களை நடத்தினது. அதே போன்ற காரியம்தான் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு என்கிற பாதையானது பின் வருகிற உங்கள் சந்ததிக்கு அது நீரூற்றாக மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதை எப்போது செய்ய முடியும்? தாவீது எப்படி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டானோ அதே போல நீங்களும் உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளும் போது, அப்படியே எல்லாரும் கண்களை மூடுங்க பார்ப்போம், முழங்கால் படிடுங்க பார்ப்போம் தேவ சமூகத்தில். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தர் ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர். அருமையான தேவ பிள்ளையே, அழுகையின் பள்ளத்தாக்கு போன்ற சூழ்நிலையிலே நீங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ, பலவிதமான இன்னல் மறந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையில உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிற மனுஷன், அவன் பாக்கியவான். அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது ஒருவேளை உங்களால முடியாம இருக்கலாம். இந்த நாளின் காலை வேளையில், ஆண்டவரே எனக்கு அப்படி ஒரு கிருபையை தாங்க என்று நீங்கள் கேட்பீர்களான உங்க கரத்தை நீங்க உயர்த்துங்க பார்ப்போம். யாரும் கண்களை திறக்க கூடாது. தேவன் உங்கள் கரத்தை பார்க்கிறார். தேவன் உங்கள் இருதயத்தின் அர்ப்பணிப்பை பார்க்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் அந்த அளவில்லாத கிருபையை உங்கள் மேல் ஊற்ற பண்ணுகிறார். எப்படி தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்திக் கொண்டானோ, எப்படி சங்கீதக்காரனாகிய தாவீது பல சூழ்நிலைகளிலே தனிமையிலே விடப்பட்டாலும் தேவ பலத்தினால் தன்னை சார்ந்து கொண்டானோ, அதே போன்ற கிருபைகளை ஆண்டவர் அளவில்லாமல் உங்கள் இருதயத்திலே ஊற்றுகிறார் சகோதரனே. அளவில்லாமல் உங்களுக்கு தருகிறார் சகோதரனே. சோர்ந்து போயிருக்கிறேன், அழுகையின் பள்ளத்தாக்கினூடாய் நடந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நடக்க பலன் இல்லை என்று சொல்லுகிற சகோதரனே, ஆண்டவர் உனக்காகத்தான் பேசுகிறார். நீ அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியா இன்றைக்கு நடப்பது, அது உனக்கு பின்வரும் சந்ததிக்கு ஒரு பெரும் பாடத்தை நீ வைத்து விட்டு போகிறாய். அதை உன் கண்கள் காணும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேவையானது ஒன்றே ஒன்றுதான். தேவ பிரசன்னத்திலிருந்து ஒருபோதும் உங்களை விலக்கிறாதீங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எடுத்த சில தவறான முடிவுகளின் நிமித்தமாக இன்றைக்கு கண்ணீரை நீங்களா தேடிக்கொண்டீங்களா? தாவீது தேவ சித்தம் இல்லாமல் தான் அவன் பெலிஸ்தரை தேடி போயிருந்தான். ஆனாலும் ஆண்டவர் அவனை கைவிட்டு விடவில்லை, அவனை தள்ளி விடவில்லை. அவன் மேல் வைத்திருந்த தரிசனத்தை ஆண்டவர் ஒருபோது எடுத்து விடவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்ன ஆண்டவர், நீங்க தான்பா மாறிடுவீங்க, ஆனா நான் மாறுறதில்லை. நம்முடைய தேவன் மாறுகிறதில்லை சகோதரனே. அவர் தந்த வார்த்தைகள் அப்படியே இருக்கிறது. அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்லாம் கிடையாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. உன்னை கொண்டும் என்னை கொண்டும் அவர் வைத்திருந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மீண்டுமாக அந்த தேவ திட்டத்திற்குள் வருவதற்கு. இன்றைக்கு நீ ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? அப்படி ஆயத்தமா இருப்பீர்களானால் அவர் மீண்டுமாக நம்மை கரம் பற்றி நடத்த வல்லவர். கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் வீழ
கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ,